ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைய எபிசோடை பார்க்கலாம். அரசியும் குமாரும் ஆத்தோரமாக நின்று பேசிட்டு கிளம்புறாங்க. பஸ் ஸ்டாப் வர கொண்டு போய் விடுறேன்னு குமார் அரசியை பைக்கில் கூட்டிகிட்டு போகிறாரு. வழியில் ஒரு இளநீ கடையை பார்த்துட்டு அங்கே ரெண்டு பேரும் இளநீ வாங்கி குடிக்கும்போது பழனியும் சுகன்யாவும் சினிமாவுக்கு அந்த பக்கம் வராங்க. அரசி பயந்து போய் மறைச்சிக்கிறாங்க. பைக் போனதும் அரசி எழுந்து நிற்க சுகன்யா அரசியை பார்த்துறாங்க. பழனி ரொம்ப சந்தோஷமாக சுகன்யா கூட தியேட்டருக்கு போகிறாரு. அந்த தியேட்டரை பார்த்தாலே சுகன்யாவுக்கு பிடிக்கல. என்ன மனுஷன்யா நீ இந்த மாதிரி தியேட்டருக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன்னு சத்தமாக கேட்குறாங்க. எல்லாரும் அவங்களே திரும்பி பார்க்குறாங்க. சுகன்யா மெதுவாக பேசி எல்லாரும் நம்மளே பார்க்குறாங்கன்ட்டு சொல்கிறாரு பழனி. பார்க்கட்டும், எதுக்கு துப்பில்லாத மனுஷனை கட்டிக்கிட்டா அப்படி தான் இருக்கும். வேறு தேட்டருக்கு போகலான்ட்டு சுகன்யா சொல்கிறாங்க. வேறு தேட்டருக்கு போனால் காசு பத்தாது. இங்கன்னா ஒரு டிக்கெட்டு 80 ரூபா தான். நான் 300 ரூபா தான் கொண்டு வந்தேன். அதுலேயும் 100 ரூபா பெட்ரோல் போட்டேன்ட்டு சொல்கிறாரு. காசு இல்லாமல் உனக்குலாம் கல்யாணம் ஒரு கேடான்ட்டு பழனியை பார்த்து கேட்குறாங்க. பழனி அப்படியே கூனி குறுகி போயிடுறாரு. சினிமாலாம் பார்க்க வேணாம், நேராக வீட்டுக்கு போங்கன்ட்டு சுகன்யா சொல்ல சரின்னு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் நேராக பழனி அண்ணனுங்க கிட்ட போய் அவர்கிட்ட காசு இல்லை, அதான் சினிமா பார்க்காம நாங்கள் திரும்பி வந்துட்டோம் அப்படின்னு சுகன்யா நடந்த திருச்சி சொல்கிறாங்க. பழனியை பார்த்தாவே ரொம்ப பாவமாக இருக்குது. பொண்ணை கட்டி வைப்பாங்கன்னு பார்த்தா ஒரு பேயை கட்டி வச்சுருக்கானுங்க.